ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சாக்லேட் ஃப்ளேவர் குல்ஃபி ரெசிபி ஸ்டவ்வே ஆன் பண்ணாம எப்படி டக்குன்னு இன்ஸ்டன்ட்டா 3 பொருட்களை வச்சு செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். இந்த குல்ஃபி பண்ணுறதுக்கு 20லேருந்து 25 சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட் எடுத்துக்கேன். எந்த பிராண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சாக்லேட் ஃப்ளேவர் இல்லை நார்மல் ஃப்ளேவர் இருக்குன்னா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சாக்லேட்டி ஃப்ளேவர் கிடைச்சிரும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக இருக்கணும், பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சரில் சேர்த்துக்கோங்க. இது ஃபுல் க்ரீம் மில்காக இருந்தால் இன்னும் உங்களுக்கு க்ரீமியாக இருக்கும். கூடவே ஆடை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் இது கூட போட்டுக்கோங்க, அப்போ இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். கிளாஸுக்கு பதிலாக நீங்கள் குல்ஃபி மோல்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இதை இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றிக்கோங்க. எந்த அளவு உங்கள் பால் திக்காக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த குல்ஃபி நல்லா க்ரீமியாக இருக்கும். ஆடை இருந்துச்சுன்னா ஆடையும் சேர்த்து போட்டு அரைங்க, அப்போ இன்னும் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு மேலே மூடிக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் போட்டோன்னா உள்ள ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான். இதுக்கு நடுவில் கத்தியோ இல்லை இந்த மாதிரி சிசரோ வச்சு லைட்டாக கிழிச்சு விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு உடன் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி உடன் ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் கூட இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 8லேருந்து 12 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த அலுமினியம் ஃபாயில் ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக தயாராகிடுச்சு நம்மளோட குல்ஃபி ஐஸ்கிரீம். இது ரொம்ப ரொம்ப சாக்லேட்டியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை டீமோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி வெளியில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.